கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்ம கற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசத்தை விட்டு விலகுதல். ஒருவன் விசுவாசத்தை விட்டு யாரெல்லாம் விலகுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல தியானிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது அப்போஸ்தலனாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்கிறார். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல அவர் சொல்லுகிற விஷயம், ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்டவர்கள் பொய்யருடைய மாயத்தினாலும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகும் காலம் வரும் என்று சொல்கிறார். மனச்சாட்சியில் சூடுண்டவர்கள். மனச்சாட்சியில் சூடுண்டவர்கள் யார் அப்படின்னா, ஒரு சபைக்குள்ள இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சபையை விட்டு விலகி போறார்கள். அவரால் அது பொறுக்க முடியல. சபைக்குள்ள அவர்கள் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை. சபைக்குள் அவர்களிடத்தில் சகோதரிடத்தில் ஐக்கியம் இருக்க முடியவில்லை. சபைக்குள்ள காணப்படுகிற ஒரு சில காரியங்கள் குறித்து அவர்கள் சகிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் என்ன பண்ணார், அதை பொறுத்து கொள்ள மனதில்லாதபடிக்கு சபையை விட்டு விலகி போகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சபையை விட்டு விலகி போகல, சத்தியத்தை விட்டு விலகி போகிறீர்கள், கர்த்தரை விட்டு விலகி போறீர்கள், கர்த்தருடைய நித்திய ஜீவனை விட்டு விலகி போறீர்கள், கர்த்தருக்கு பிள்ளைகளாவது தகுதியை விட்டு விலகி போறீர்கள். மனச்சாட்சியில சூடு, ஒன்று சொல்ல முடியாது, ஒன்று பேச முடியாது. உடனே எதற்கடுத்தாலும் சபைக்குள்ள ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உடனே சபை விட்டு போகிறது. வசனம் தெளிவாக சொல்கிறது, மனச்சாட்சியில் சூடுண்டவர்கள், பொய்யருடைய மாயத்தில், இது மாயம், உங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசு உபதேசத்துக்கும் செவி கொடுத்து சத்தியத்தை விசுவாசத்தை விட்டு விலகி போறார்களாம். முதலாவது யார்? பொய்யருடைய மனச்சாட்சியில் சூடுண்டவர்கள் சபையை விட்டு விலகி போகிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது சொல்லுகிறாரு, 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்துல 6:10 சொல்கிறது. சோ பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். தங்களை அநேக வேதனைகளால் உருக குத்திக் கொள்கிறார் என்று சொல்லுகிறது. பண ஆசை உள்ளவர்கள். அப்ப பண ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்ல. பணம் தேவை. பணம் இல்லாதபடிக்கு இந்த பூமியில வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஒரு பொருளை வாங்குவதற்கோ நம் தேவைகளை சந்திப்பதற்கோ பணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பணமே ஆசையாக இருந்து விடக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்படும் போது அந்த ஆசை உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்களுக்குள் பாவம் வந்துவிட்டது, எல்லா தீமைக்கான வேர் உங்களுக்குள் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீங்க அதன் மேல வைத்த விசுவாசத்தை வைத்து விட்டு கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுகின்றது வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் வேலை செய்யக்கூடாதா, சம்பாதிக்க கூடாதா, பணத்தை சேர்க்க கூடாதா அப்படி என்று சொல்லவில்லை. அதன் மேலே நீங்கள் ஆசை வைத்து விடக்கூடாது. அதன் மேலே விசுவாசத்தை வைத்து விடக்கூடாது. அதன் மேல் நீங்கள் விசுவாசத்தை வைத்து விட்டால் உங்கள் சிந்தனை எல்லாம் எப்பொழுதுமே அதன் மேலதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில நமக்கு என்ன தேவை? இந்த காலகட்டத்துல, இந்த நவீன காலகட்டத்துல உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவை? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு என்ன தேவை? இந்த பூமியில் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை பரலோகம் அன்றன்று அப்பத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. யாரையும் அவர் கைவிட்டதாக சரித்திரம் சொல்லவில்லை, வசனம் சொல்லவில்லை. என்ன தேவை? கார் வேணுமா? இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு கார் வேணுமா? இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு வாகனங்கள் வேணுமா?
என்ன வேணுமோ அதை அது நேர்த்தியான காலத்துல சந்திக்கிறது. நீங்கள் அதற்கு பொறுத்து கொள்ள மனதில்லாதபடிக்கு நீங்கள் பணத்தின் மேல ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகி போறீர்கள். அற்ப காரியமா இருக்கு. இது அற்ப புரோஜனம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. இரண்டாவதாக, பணத்தின் மேல் ஆசை உடையவர்கள் அதை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று வசனம் நமக்கு தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக பாருங்கள், அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுக்கும் ஞானமொன்று வேறு பெற்றிருக்கும் கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலக்கி சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்களாம். என்ன சொல்கிறார் பாருங்க, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கும் சீர்கேட தேவையில்லாத வீண் பேச்சு கேட்டு கொள்கையின் விபரீதங்கள், அவர்களுக்குள்ள ஒரு கொள்கை வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுகிறது சரிதான், அப்ப இந்த போதகர் இந்த சபையில சொல்லுற சத்தம் தப்பு அப்படின்ற ஒரு கொள்கையின் விபரீதங்கள் வைத்து ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ள. இன்னைக்கு பாருங்க, எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை பேர் சத்தியத்தை போதிக்கிறார்கள், எத்தனை பேர் சத்தியத்தை போதிக்கிறாங்க, எத்தனை பேர் சத்தியத்துக்கு விரோதமா போதிக்கிறது பாருங்க. அவர்கள் சொல்றது நமக்கு சரின்படும், உடனே அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிடித்து கொண்டு இருக்கிற கொள்கை, அவர்கள் சொன்ன காரியம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணும், சபையை விட்டு வெளியே போய்விடுது, சத்தியத்தை விட்டு வெளியே போய்விடுது, ஆண்டவர் மேலுக்கு விசுவாசத்தை விட்டு வெளியே போய்விடுது. நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டுக்காத அதெல்லாம், அது வீண் பேச்சு. அதை ஏன் பாராட்டி அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போறது எவ்வளவு பெரிய மோசமானது என்று பாருங்க. இன்னைக்கு எங்க சபை தான் பெருசு, நாங்க தான் மனவாட்டின் சபைகள், நாங்க தான் பரலோகத்துக்கு போகக்கூடும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களால் கொள்கையின் விபரீதங்கள். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் கர்த்தர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியத்தின்படி நடங்க. சத்தியத்தை விட்டு விலகி போகாதீங்க. இயேசுவை விட்டு விலகி போகாதீங்க. உங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுடைய அதாவது என்ன சொல்லுது, பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்கு என்று வசனம் சொல்கிறது. மூன்றாவதாக, கொள்கையின் விபரீதங்களுக்கு அதை பாராட்டி சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்களாக அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நான்காவதாக சொல்லப்பட்டதுக்கு தீத்துக்கு எழுதுற நிருபம் கடைசி அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளுக்கும் தீத்து 1:13 சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் கேட்டு சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். மனுஷனுடைய கற்பனை, மனுஷனுடைய பாரம்பரியங்கள், மனுஷனுடைய நேமங்கள், அவன் ஏதோ ஒரு கட்டளையை வைத்து விட்டு ஏதோ ஒன்றை கடைபிடிக்கிறான், அதை வைத்து விட்டு அதன்படியாகவே ஜனங்களை பின்மாற்றி போக சொல்கிறார். அதை பின்பற்ற செய்கிறது. அதெல்லாம் கட்டுக்கதைகள் என்று வசனம் சொல்கிறது. அதெல்லாம் கற்பனைகள், மனுஷனோட கற்பனைகள் தோன்றுகிற ஒரு விஷயத்தை, இது ஆண்டவர் சொன்னார், இது ஆண்டவர் செய்ய சொன்னார், இது வேதத்தில் இருக்கு என்று எடுத்துக்கொண்டுகிட்டு அவர்களுடைய கட்டுக்கதைகளை அது தெய்வ பக்தியாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஜனங்கள், ஒரு கூட்டு ஜனங்கள் இங்க அதை பின்பற்றி சோரம் போகிறார்கள். கட்டுக்கதைகளுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் கற்பனைகளுக்கும் இன்னைக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு போகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறது. எத்தனை ஆத்துமாக்கள் இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறது. சத்தியம், சரியான சத்தியம் சபையில கிடையாது. இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பொய்யருடைய மாயத்திற்கும் கட்டுக்கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் சினிமா பாடல் பாடி ஆராதனை நடத்துற இடத்துலதான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, சினிமா பாடல் பாடி ஆராதனை நடத்து, அதிலும் கைதட்டி ஜனங்களை ரசிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு சத்தியம் கிடைக்காத காலங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜனங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படணும், அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அந்த விசுவாசிகள் ஒருவரும் கைதட்டி சந்தோஷமா ஆடி பாடி அவர்கள் ஆராதிக்கிறத பார்க்க முடிகிறது. சபைகள் எங்கே போய் கொண்டிருக்கிறது?
கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி சோரம் போய் கொண்டிருக்கிறது. உலகத்துக்குள் சபைக்கு போய்விட்டது. சத்தியத்தை விட்டு விலகுற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படையாக தீமோத்தேயுக்கு சொல்லிட்டார், கடைசி பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூழ்ந்து சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டா சொல்லிட்டார். இது கடைசி காலமா இருக்கிறது. ஆவியானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. கற்பனைகளுக்கும், நான்காவதாக அவர்கள் கற்பனைகளுக்கும் கட்டுக்கதைக்கும் சத்தியத்தை விட்டு விலகி போற காலம் அது வருகிறது. முதலாவது மனச்சாட்சி சூடுண்டவர்கள், இரண்டாவது பண ஆசையுடையவர்கள், மூன்றாவது கொள்கையின் விபரீதத்திற்கு அதை பிடித்து கொண்டு நடக்கிறவர்கள், நாலாவது மனுஷருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் கர்த்தரை விட்டு, விசுவாசத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி போகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் மற்றவர்கள் குறித்து அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தே கேள்வி கேட்கிறேன். உங்க நிலைமை எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறீர்கள்? இந்த 4 காரியத்தில் உங்களிடத்தில் காணப்படும் என்றால், கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்றால், நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.